இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லையும் சில காலங்களில் ஒரு சிறப்பான தலைவர்கள் சரியான நேரத்தில் உருவாகி அந்த மாநிலத்தை மிக சிறப்பாக முன்னேற்றிடுவாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் வளர்ச்சி கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. தென்னிந்தியாவில் கொஞ்சம் வேகமான வளர்ச்சி. அதற்கேற்றார் போல சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு தலைவர்கள் அவங்க சிறப்பாக பணியாற்றி நம்ம தென்னகத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போயிட்டாங்க. 1955 வரையில நம்ம தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மாநிலமா இருந்துச்சு. ஒருங்கிணைந்த மாநிலம்னா ஆந்திராவில் பெரும்பகுதி, கேரளா, கர்நாடகாவில் ஒரு பகுதி, இது எல்லாமே சேர்ந்துதான் மதராஸ் மாகாணம் அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு மாதிரி இன்னும் ஒரு 1.5 மடங்கு பெரிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் 1953 காமராஜர் சீஃப் மினிஸ்டரா வந்தார். அவருக்கு முன்னாடி ராஜாஜின்னு சொல்லிட்டு அவர் சீஃப் மினிஸ்டரா இருந்தார். ராஜகோபால் ஆச்சாரியார், அவரோட முழு பேரு ராஜாஜின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ராஜாஜி 1953 அவரோட ஆட்சி ரொம்ப கெட்ட பேர் வாங்கி பப்ளிக்ல ஒரு நல்ல பேர் இல்லாத ஒரு சூழல் வந்துச்சு. ஸோ அதனால காங்கிரஸ் கட்சி ஒரு பதவி விலக சொல்லி பதவி விலகிட்டார். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார் ராஜாஜி. குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்தினார். குலக்கல்வி திட்டம்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க, ஜாதியை சேர்ந்தவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை தான் அவங்க படிக்கணும், ஸ்கூல்லையும் அந்த வேலைக்கு தான் அவங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திச்சு. இவரை தொடர்ந்து வச்சிருந்தா சிக்கலாக போயிருந்து அவரை பதவி விலக சொல்லிட்டு திரும்ப சி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த தலைவர், அவரை காங்கிரஸ் கட்சி தேர்ந்தெடுத்திருந்தாங்க. பட் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக காமராஜர் ஆதரித்து 1953 காமராஜர் சீஃப் மினிஸ்டராக தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் 4வது வரையில் தான் படிச்சிருக்காரு. சின்ன வயசில் அவங்க அப்பா இறந்து போனார். அதனால் அவரால் படிக்க வைக்க முடியல அவங்க அம்மாவால். ஒரு துணிக்கடையில் போய் அவரை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு அப்போ சுதந்திர போராட்டம் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. அந்த சுதந்திர போராட்டத்தில் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் அந்த துவங்கினப்ப குஜராத்தில் கண்டியில் உப்பு சத்தியாகிரகம் காந்தி போனப்போ இங்கே வேதாரண்யத்தில் ராஜகோபால் ஆச்சாரி தலைமையில் இங்கே உப்பு சத்தியாகிரகத்துக்கு உப்பு எடுக்க கடற்கரைக்கு நீண்ட பாத யாத்திரை போனாங்க. அதில் காமராஜர் உள்ளே போய் அரெஸ்ட் ஆகிட்டார். திரும்ப சுதந்திர போராட்டத்திற்காக பல போராட்டங்களை முன்னெடுத்து நிறைய ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. திரும்ப 1953 சீஃப் மினிஸ்டராக வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய கல்வி நிலை, இவர் படிக்காதவர், ஆனால் படிப்பின் மேலே ரொம்ப நாட்டம் கொண்டவர். அவருடைய குடும்ப சூழல் அவரை படிக்க வைக்கலை. ஸோ அதனால்